எல்லாருக்கும் காலை வணக்கம். எங்கள் ரூம்லேருந்து வியூ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல். அப்படியே சன்ரைஸ்லாம் மேலே அப்படியே லைட்டாக வந்துகிட்டே இருக்கு. இதுதான் ரூம். இங்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னாச்சு விவேன்? நேத்திக்கு எங்கடா கொயோட்டி பார்த்தோம்? இங்கதான் நேத்திக்கு கொயோட்டி பார்த்தோம். என்ன பண்றீங்க? வேணாம், அங்க கொயோட்டியோட வீடு இருக்கும். அவங்க 2 பேரும் கொயோட்டியை தேட போயிருக்காங்க. நம்ம வந்து வியூ எடுத்துருக்கோம். அங்க இருக்கு எங்க ரூம். Like this, do it like this. கார் ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகதி. எதனால கார் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்ல யாரும் இல்ல. கடைசி ஒரு 35 இல்ல 40 மைல் 40 மைலுக்கு யாருமே இல்ல. 40 மைலுக்கு ஒரு 2 காரா 3 காரா 3 கார் சும்மா நின்னுச்சு. 2 கார் சும்மா நின்னுச்சு, 3 கார் போச்சு. அதுக்கப்புறம் 3 கார் போச்சா? ஒரு கார் தானே போச்சு. ஆமா, 2 கார் போச்சு. அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஆனா நான் ஓட்டுறேன். அதான் சூப்பர். அங்க ரெட் கலர் அழகா தெரியுது. நல்லா பிரைட் ரெட்டாவே இருக்கு. ஜெனிவன் வந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். காரை பார்க் பண்ணிட்டு இங்க வியூவை பார்த்தா, டேய் என்னடா பண்ற தம்பி? இங்கே இரு, வரா போகாத அந்த சைடு. இந்த பிளேஸ்க்கு பேர் என்னன்னு இதுதான் யூபி ஹிபி கிரேட்டர். வாவ், இந்த பிக்சர் சூப்பரா இருக்கு. 500 feet டீப்பாக இருக்குதான். 500 feet டீப். ஓ, இந்த சைடு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரெட் ஸ்பாட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து லிட்டில் ஹெபி ட்ரையல். அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே தெரியுதான்னு தெரியல. அங்கே 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 போகிறாங்கள, அங்கே போகிறோம் நாங்கள். இவங்க 2 பேரும் வார்ம் அப் பண்ணுறாங்கப்பா. காலை தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. சரி, இதை கிளைம் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, அதனால் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறேன். பாய். அங்கே மேலே போய் நின்றுட்டு கிரேட்டர் பார்க்கலாம். ஓகே. ஓ, அங்கேருந்து பார்க்கும்போது ரோடு மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இது ஃபுல்லாக மண். இப்போ ஏரியாச்சு ஓரளவுக்கு. இறங்குறது ஈஸியா? ஓகே, இறங்குறது ஓகேவா இருக்கு. நாட் பேட். திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் ஏறுறத. எந்த சைடு வரணும்? ஓகே, இப்போ டாப்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா இப்படியே போய்
அப்படி போய் அந்த சைடுக்கு அப்படியே சுற்றி கார் எங்கே இருக்கு இங்கே வரணும். கூல். இட்ஸ் கோயிங் டு பி a good 3 mile hike. எங்கே இருக்கோன்னு காட்டுறேன். எங்கே இருக்கோன்னு காட்டவா? இங்கே இருக்கு காரு. நாங்கள் அப்படியே மேலே ஏறி இப்படி வந்துருக்கோம். லிட்டில் ஹெவி. ஸோ லிட்டில் ஹெவிக்கு மேலே ஏறணுமா? யூ வர்சஸ் வைல்டு பார்ட் 3. ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் எதில் மாட்டினோம்? சாண்டியூன்ஸில், மெஸ்கித் சாண்டியூன்ஸ். செகண்ட் டே வந்து நாங்கள் கேனியன்ஸில் மாட்டிக்கிட்டோம். தேர்ட் டே வந்து கிரேட்டர்ஸில் மாட்டிக்கிட்டோம். கார் எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்களே சூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு போனால் ஒரு பெரிய மலைக்குன்று இருக்கு, ரைட் சைடு போனால் ஒரு சிறிய மலைக்குன்று இருக்கு. எந்த சைடாக போகலாம் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 30 seconds டைம். 1 2 3. ரைட் சைடு இப்ப. நாம இப்போ ரைட் சைடில் போகிறோம். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பாதை நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க போகலாம். எந்த சைடு நிவன்? ஏய், இது வழியா கீழே இறங்க முடியுமா? இன்சைட் த கிரேட்டர். ஃபுல் ட்ரையலுமே வந்து ஃபுல்லாக மண் பாதை தான். இந்த மாதிரி கல் மண். இப்போ வந்து சுந்தர் திட்டினதை கேட்டீங்க. அது எதுக்குனாக்கா இந்த பாதை ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது. அதனால நம்ம ஃபோனை தூக்கி உள்ள வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் காரை கண்டுபிடிச்சிங்களா? காரை ஒன்றும் நாங்கள் கண்டுபிடிக்கல. காரை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே இருக்க கார். நாங்கள் வந்து ஆப்போசிட் சைடு, அப்படியே ஆப்போசிட் சைடு. இங்கே மட்டும் பயங்கரமான காற்றடிக்குது, செமையான காற்றடிக்குது. அங்கெல்லாம் காற்றே காணோம், இங்கே மட்டும் காற்று. முடியெல்லாம் பறக்குது பாருங்க, முடியெல்லாம். அந்த ஸ்ட்ரெச்சில் வந்திருக்கோம். எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. ஆனால் நடக்கும்போது அப்படி தெரியல, ஈஸியாக தான் இருந்துச்சு. UBJB crater. Yeah, we did it. Niven. 3 miles. சூப்பரா இருந்துச்சு. மோசமான வியூல செமையா போயிட்டு வந்தோம். Yeah. When was it going to end? Sunday. இப்ப கார் அங்க இருக்கு. ஓகே, அடுத்தது நாங்கள் வந்து ஒரு கேம்ப் கிரவுண்ட் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதனால் வந்து அப்படியே அங்கே காரை நிறுத்திட்டு உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு போகலாம். நாம இப்போ வந்திருக்கிறது சால்ட் க்ரீக் ட்ரையல். சால்ட் இருக்குமா இங்கே? ஸோ வந்து இங்கே போட்டிருக்காங்க என்ன ஆட்டம், போட்டிருக்காங்க? வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர். ஓகே, என்ன இருக்கு இங்கே? ஸோ வந்து இது சொல்லும் என்னால ஆகும்னு ஆட்டம்ல, வின்டர்ல. ஓ, இங்கே வந்து பப் ஃபிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, ட்ரெயிலில் நடக்க ஆரம்பிக்கலாமா நம்ம? ஓகே, ஸ்டார்ட். ஹாஃப் மைல் ட்ரெயில் இது. ஒவ்வொரு ட்ரெயிலும் அழகாக இருக்குல்ல, வேற வேற மாதிரி இல்லை? I'm trying to balance on this.
இப்படி ஒரு டெசர்ட்டில் எதுவுமே லைஃபே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஓடுறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இந்த பப் ஃபிஷ் வந்து இங்கேயே வாழ பழகிச்சு அப்படியே இந்த கொஞ்சோண்டு தண்ணியிலே. ஆனால் பப் ஃபிஷ் ஒன்றும் பார்க்க முடியல. பப் ஃபிஷ்ஷின் பேர் வந்துச்சு ஏன்னா வந்து பப்பி மாதிரி டான்ஸ் பண்ணும். பப்பி மாதிரி குட்டி குட்டியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால வந்து பப் ஃபிஷ்ஷின் பேர் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் வந்து பப் ஃபிஷ் ஒன்றும் ஸ்பாட் அவுட் பண்ணல. Should we just run there? Yeah. Ma, ready to go on? இங்கேயும் காணோம் பப் ஃபிஷ்ஷை. இவங்க 2 பேரும் பப் ஃபிஷ்ஷை தேடி போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த செடிக்கு பேர் பிக்கிள் வீட். பிக்கிள் வீட் என்ன பண்ணுதுன்னா, இங்கே வந்து சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால இந்த செடி என்ன பண்ணுவோன்னா சால்ட் எல்லாத்தையும் அதோட லீவ்ஸில் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப சால்ட் ஆனோடனே இந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் உதிர்ந்துடும். இதெல்லாம் இங்கே டெபாசிட் ஆனால தான் அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வரும். நல்லா இருக்குல்ல அழகா? இங்கே நெக்ஸ்ட் ஸ்பாட் எதுனா How many borax ஒர்க்ஸ். அந்த காலத்தில் வந்து இங்கே போராக்ஸ் நிறையா கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இங்கே போராக்ஸ் மைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மைனிங்கோட யூஸ் பண்ண திங்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போராக்ஸுக்கு வந்து இங்கே ஒயிட் கோல்டுன்னு பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் வந்து அந்த போராக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க போல இருக்கு இல்லை 20 மியூல் டீம். ஸோ இந்த இடத்த வந்து 1882 கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் சால்ட் ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தோம்ல நிறையா, அங்கேருந்து போராக்ஸ் எடுத்து இங்கே ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா சிட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த 2 பாய்ஸ்க்கும் அட்வென்ச்சர் தாங்கவே முடியல. அவங்க மேலே ஏறிட்டு இருக்காங்க. கல்லு மலை அருமையாக இருக்குது. இந்த எல்லா நிறத்துலையும் கல். இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் மாதிரி இருக்குது. இது ஒரு பர்பிள், ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ. இதில் தான் வந்து போராக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, அங்கே ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து நடந்து போகிறோம், அப்பா வந்து காரில் வராங்க. இன்னைக்கு டே இதோட முடிஞ்சுது. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். வணக்கம். டெத் வேலி பயங்கர ட்ரையஸ்டான பிளேஸ்ன்னு கையை வச்சு பார்க்கலாம். எப்படி இருக்குது, ட்ரை அவுட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் அவுட்டே ஆயிடுச்சு.